அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விஜய் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தவிக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் தொடர்பாக சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தையானது தொடங்க இருக்கிறது. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், இந்த பேச்சுவார்த்தை யாரிடம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது? யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? விவரம். வணக்கம் ஃபரிதா. தமிழக வெற்றி கழகம் சார்பில் முதல் சுற்றுப்பயணமாக திருச்சியில் வரும் 11ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களிடையே பேச உள்ளார். இதற்கு அனுமதி கேட்டு நேற்று திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் திருச்சி மாவட்ட தலைவர் கரிகாலன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் காவல் துணை ஆணையரிடம் சிபினிடம் மனு அளித்திருந்தனர். இதுவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு இதுவரை அனுமதி வழங்கவில்லை. பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறையினர் விதித்துள்ளனர். அதே போன்று அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் கரிகாலன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் திருச்சி மாவட்ட காவல் துணை ஆணையர் அலுவலகத்திற்கு தற்போது வருகை தந்துள்ளனர். அவர்களிடம் நாம் கேட்டபோது தாவக தலைவர் வரும் 11ஆம் தேதி டிவிஎஸ் டோல்கேட் தலைமை தபால் நிலை மேலப்புதூர் பாலக்கரை வழியாக வேனிலேயே வருகை தந்து கேரவனிலே வருகை தந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பேச உள்ளார் என்றும், மேலும் பேசி முடித்த பின்னரே காந்தி மார்க்கெட் பால் பண்ணை வழியாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அடைந்து அங்கிருந்து பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்திற்கு செல்வதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் தற்போது திருச்சி மாவட்ட காவல் துணை ஆணையர் அலுவலகத்திற்கு காவல் துணை ஆணையர் சந்திப்பதற்காக அனுமதி கோருவதற்காகவும் தற்போது வந்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் காவல் துணை ஆணையர் வந்தவுடன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பின்னர் அனுமதி கிடைக்குமா என்பதும் தெரிய வரும்.